நம்ம பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம். பால் பாயசம் எப்படின்னா, ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரலும் வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் இருந்தால் ஓகே, இல்லைன்னா லைட்டாக நெய் ஆட் பண்ணி சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியாவையும் வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த ஜவ்வரிசியை வேக வைங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பால் ஆட் பண்ணுங்கள். பால் ஆட் பண்ணி ஒரு அரைதுலேருந்து முக்காது அந்த ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் சேமியாவையும் ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே சேமியா ஆட் பண்ணோம்னா கரைஞ்சிரும், அதனால் கடைசியில் ஆட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு அரைப்பதம் வந்ததுக்கப்புறம் சீனி இருக்குல்ல, சீனியையும் சேர்த்து தேவையான அளவு ஒரு அரை கப்பு சீனியை சேர்த்து நீங்கள் இதில் சேர்த்துற வேண்டியதான். அதுக்கப்புறம் அரை கப் தேங்காவையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. தேவையானங்கப்போ பால் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்கிட்ட நட்ஸ் இல்லைன்னா நட்ஸ் நான் போடலை. உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் இந்த டைம் நெய்யில் வறுத்து போடலாம். இப்படி தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். சிம்பிளான பாயசம் தான் பால் பாயசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.